எஃப்ஐஆர் காப்பியில் அவங்க தப்பிக்கிறதுக்காக அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து நெஞ்சு வலின்னு என் புருஷன் அங்கே போயிருக்கான், ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா, சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்னு வந்திருக்கு. ஆனா என் புருஷன் போகையில ராஜா மாதிரி போனான், ஒரு கீரல் உடம்புல இல்ல. அதுக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே சாட்சி. அவன் அடி வாங்கிருக்கான், அவன் ஆத்மா சாந்தி அடையணும், அவன் ஆத்மா சாந்தி அடையணும். இல்லைன்னா நான் இருந்து போனதுக்கு சமம். எங்களுக்கு ஜட்டியோட காமிச்சாங்க சார், நேத்து நைட்டு ஜட்டியோட என் மருமக போட்டோ காமிக்கிறாங்க. ஜட்டியோட இருக்கிற போட்டோ காமிக்கிறாங்க. அடிச்ச காரணமே அடி அவன் உடம்புல அடி விழுந்தது எதுக்குமே அவங்க காரணம் இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் காரணம் இல்லையா. வந்தானாமா, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களாமா, சத்துட்டானாமா. அது இல்லாம 3 பேர் போலீஸ்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு 3 பேரு? அவங்க 3 பேர் இங்க வரணும். அவன் போலீஸா இல்லையான்னு தெரியாது. போலீஸே வந்து உள்ள வந்து ஆதார கார்டு கொடு, நீ எப்ப குழந்தை பேத்த, எப்ப கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் கேட்கலாமா? இதெல்லாம் தவறு. ஆதார கார்டு கொடு, ஜெராக்ஸ் கொடு அப்படின்னு கேட்கலாமா? அது வந்து 3 பேர் நான் போலீஸ்காரங்க. நாளைக்கு வந்து நான் வேற ஆள் இருந்து வருவாங்க, பெரிய ஆளுங்க, நீங்க அவங்ககிட்ட பதில் சொல்லுங்க அப்படின்னு எப்படி சொல்லுமா? அது வந்து போலீஸ்காரன் கூட இல்ல, ஆனா போலீஸ்காரன் சொல்லி எப்படி அவங்க வீட்டுக்குள்ள வரலாம்? 3 பேர் வந்து ஆதார கார்டு, பாப்ப போட்டாம பேச்சு போட்டோம் வாங்கிட்டு போயிருக்காங்க. எப்படிங்க 3 பேர் வந்துக்கிறாங்க வீட்டுக்கு?